தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நீ பலவீனன் என்று கலங்காதே. உன் போராட்டங்களை ஜெயிக்க என் பலன் போதும். உனக்கு உதவி செய்வது எனக்கு லேசான காரியம். 2 நாளாகமம் 14:11. கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆசா ராஜா லட்சக்கணக்கான வீரர்களை கொண்ட படையை எதிர்கொண்ட போது தன் பலவீனத்தை உணர்ந்து இந்த ஜெபத்தை செய்தான். உமக்கு உதவி செய்வது லேசான காரியம் என்று அறிக்கையிட்டான். உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, உங்கள் தகுதிகள் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு அது ஒரு பொருட்டல்ல. அவர் உதவி செய்யும் போது எல்லாம் லேசான காரியமாகும். உங்கள் பலவீனத்தை ஒப்புக்கொண்டு அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்கள் போராட்டத்தை ஜெயமாக்கி அவர் கரத்தால் உங்களை தாங்குவார். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. சர்வ வல்ல தேவனே, எங்கள் வாழ்வின் அனைத்து வித போராட்டங்களையும் மேற்கொள்ள எங்களுக்கு பலன் தருகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் பலவீனத்தில் நீர் பலனாய் இருந்து எங்கள் போராட்டங்களில் ஜெயத்தை தாரும். கர்த்தாவே, கடன், மனபாரம், சரீர வியாதி பலவீனத்தில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு விடுதலையாக்கும். இந்த நாள் முழுவதும் உமது பலத்தால் என்னை நிரப்பி உம்முடைய ஆவியால் என்னை வழிநடத்தும். கர்த்தாவே, இந்த நாளிலும் தங்கள் பிறந்தநாள், திருமண நாள் போன்ற நல்ல விசேஷங்களை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் இந்த நாளின் வாக்குத்தத்த வசனத்தின்படியே ஆசீர்வதியும். பிதாவே, இன்று இயேசுவின் வருகை இருக்குமானால் நான் அதில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.